வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். பாம்பன் ரயில்வே மேம்பாலத்தில் தான் இருக்கிறோம். இந்த பாம்பன் ரயில்வே மேம்பாலம் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கும் மேலே ஆயிடுச்சு. இதில் ரயில் போக்குவரத்து நிறுத்தி இந்த பாலத்துக்கு பதிலாக தான் இந்த பாலம் வந்து கட்டியிருக்காங்க. இது நம்ம பார்த்துருக்கிறது கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பழைய ரயில்வே மேம்பாலம். இந்த பக்கம் தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா புதிய மேம்பாலம். புதிய மேம்பாலம் தான் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அந்த காட்சிகளை தான் பார்க்கலாம் அப்படின்னு நானும் வந்திருக்கிறேன். எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா பேருந்து வண்டிகள் செல்லக்கூடிய மேம்பாலம். எவ்வளோ அழகாக அதுவும் தாங்கி நின்றுட்டுருக்கு. தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் இந்த மேம்பாலம் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இந்த பாம்பன் புதிய ரயில்வே மேம்பாலமானது கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கும் மேலாக கட்டிட்டு வந்துட்டுருக்குறாங்க. ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் இந்த பதிவை கொடுத்துருக்குறோம். இந்த பதிவும் வந்து பார்த்திங்கன்னா புதிய பதிவு அல்ல, பழைய பதிவு தான். புதிய பதிவு கூடியவர்கள் நம்ம சேனலில் வரும். இப்போ நம்ம பார்த்துருக்கிற இந்த இடங்கள் இது பழைய ரயில்வே ட்ராக், அதாவது பழைய ரயில்வே ட்ராக் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு பக்கத்தில் அந்த மஞ்சள் நிறம் போட்டு அந்த வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கீங்களா, அதுதான் இப்பொழுது புதிதாக அமைத்திருக்கின்ற அந்த கடல் வழி பாம்பன் ரயில்வே பாலம். ஆமாம், அதனால் வந்து அந்த பாலம் வேலை நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஏற்கனவே எடுத்தது. தற்பொழுது இந்த மேம்பாலம் கிட்டத்தட்ட முழுமையாகவே முடிவடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வந்து நடுவில் அந்த தூக்கம் இல்லைங்களா, அந்த தூக்கு பாலம் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல மட்டும் ஒரு சில வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நடந்து வந்திருக்கு. நீங்கள் செய்திலையும் பார்த்துருக்கீங்க, நானும் கேள்விப்பட்டேன். தற்பொழுது அந்த வேலைகள் எல்லாமே முடிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா கூடிய விரைவில் இந்த வழியில் போக்குவரத்து, அதாவது ரயில் போக்குவரத்து ஆரம்பிக்கும். தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரே ஒரு கடல் வழி ரயில்வே ட்ராக் இது மட்டும்தான். அதே மாதிரி ஆசியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கடல் வழியில் இருக்கக்கூடிய ரயில்வே ட்ராக்கில் முக்கியமான இடத்தை பிடிக்கிறது இந்த பாம்பன் ரயில்வே மேம்பாலமும் ஒன்று. அதனால் இந்த மேம்பாலத்துக்கு பல சிறப்புகள் இருக்குது. பழைய மேம்பாலங்கள் ஆங்கிலேயர் காலத்தில் போடப்பட்ட ஒரு மேம்பாலமாகும். அதில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு அல்லது அது வந்து ரொம்ப பழமையானதுனால தான் இந்த புதிய பாம்பன் ரயில்வே மேம்பாலம் வந்து கட்டிகிட்ருக்குறாங்க. ஆமாம், கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. கூடிய விரைவில் அந்த புதிய மேம்பாலத்தை திறப்பாங்க. அதில் வந்து நம்ம பயணிக்கலாம். அது காலம் மிக தொலைவில் இல்லை, கூடிய விரைவில் அதில் வந்து பயணிகள் ரயில் மற்றும் சரக்கு போக்குவரத்து அதிகமாக இருக்காது. பயணிகள் ரயில் தான் அதிகமாக இந்த வழியில் தடத்தில் பயணிப்பாங்க. அதே போல் ராமேஸ்வரம் தொடர்வண்டி நிலையம் ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா உள்கட்டமைப்பு வசதிகள், புனரமைக்கும் பணிகள் எல்லாம் தொடர்ந்து நடந்து வந்துட்டுருக்குது. அந்த பதிவும் நம்ம சேனலில் கூடிய விரைவில் நம்ம கொடுக்க இருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பாம்பன் அந்த பஸ்ஸு வண்டிகள்லாம் போகும் இல்லைங்களா, அந்த பாலத்திலேருந்து மேலேருந்து கீழே பார்க்கக்கூடிய காட்சிகள். அங்கே இந்த ஆட்கள் நின்றுட்டுருக்காங்க இல்லைங்களா, அந்த வழியில் தான் போய் அந்த புதிய ரயில்வே பாலத்தில் வந்து அந்த இணையும். ஆமாம், இதுவும் வந்து நம்ம வேலை செஞ்சிட்ருக்கும்போது எடுத்து தான். இது வந்து பார்த்திங்கன்னா கீழே புதிய ரயில்வே பாலத்துக்கு தூண்கள், அதாவது பில்லர்ஸ் அமைச்சிருக்கிறாங்க பார்த்திங்களா, அந்த இடம் தான் அது. அதாவது அந்த கீழே கடற்கரை ஒட்டி தூண்கள் அமைப்பாங்க இல்லைங்களா, இது வந்து பழைய ரயில்வே பாலத்தினுடைய பில்லர், அதாவது தூண்கள். ஆமாம், இதில் இருந்து அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீல் பிரிட்ஜஸ் வச்சு அதில் ரயில் போக்குவரத்து நடந்துகிட்டு இருந்தது. இப்போ நம்ம பார்க்குறது புதிய ரயில்வே ட்ராக். இதில் வந்து பில்லர்ஸ், அதாவது தூண்கள் இந்த பீம் போட்டு அதில் மேலே வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ட்ராக் அமைச்சிருக்கிறாங்க. ஆமாம், இதோ பாருங்கள் நடந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் அந்த ரூமு சென்டரு நடுவில் இருக்கிற கண்காணிப்பு அறை. நம்ம பார்த்தது தான் கண்காணிப்பு அறை. அங்கே தெரிய பாருங்க குட்டியாக, அதுதான் அந்த கண்காணிப்பு அறை.
கூடிய விரைவில் நம்ம சேனலில் இந்த பாம்பன் ரயில்வே பாலம் பணிகள் வந்து முழுமையாக நிறைவடைந்த பதிவை நம்ம கொடுக்க இருக்கோம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் இணைந்திருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாலம் கட்டிகிட்டு இருக்கும்போது நடந்த ஒரு அழகான பதிவு பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பெட்டியில் தெரிவிங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.